வணக்கம் அனைவருக்கும். நாம கிளாஸை கண்டினியூ பண்ண போறோம். இது வரைக்கும் சென்டென்ஸ் பேட்டர்ன் ஒரு வீடியோ ஒரு கிளாஸ் முடிஞ்சிருக்கு. இந்த கிளாஸை பார்த்துட்டு இதுக்கு வரணும், சரிங்களா? கிராமர் படிக்கும்போது ஆர்டர்ல படிக்கணும். ஸோ அதை படிச்சு முடிச்சுட்டு இதுக்கு வரணும். நம்ம போறதுக்கு முன்னாடி நான் போன தடவை சொல்லியிருந்தேன், டவுட்டு கேட்டிருந்தாங்க கீழே. இதில் பார்த்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் அதை நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவோம், சரிங்களா? நான் என்ன பண்ணிட்டேன்னா, லெட்டர்ஸ் லேர்ன் இதில் இருக்கிற அல்லிட்ரேஷனை விட்டுட்டேன், சரிங்களா? இந்த இடத்துலையும் ஒரு அல்லிட்ரேஷன் இருக்கு. அல்லிட்ரேஷன் என்னது? ரிப்பீட்டிங் கான்சனன்ட் சவுண்ட். கான்சனன்ட் சவுண்டு ரிப்பீட் ஆகுறது தான் என்னது? அல்லிட்ரேஷன், சரிங்களா? இந்த லெட்டர்ஸ் லேர்ன், ஸ்மைல் அண்ட் சாங் சொல்லிட்டேன், லெட்டர்ஸ் லேர்ன் சொல்லாம விட்டுட்டேன். இப்போ இங்கே என்னதான் இருக்குது? அல்லிட்ரேஷன் தான் இருக்குது. இது நிறைய பேர் கீழே டவுட் கேட்டிருந்தீங்க, லெட்டர்ஸ் லேர்ன்ல இருக்குதா அப்படின்னு. லெட்டர்ஸ் லேர்ன்ல இருக்குது, ரைட்டா? சரி, அப்புறம் நம்ம பஞ்ச் டைலாக்ல ஆணவத்துல ஆடாதரா, ராணுவத்துல அழிஞ்சவனை விட ஆணவத்துல அழிஞ்சவன் தான் அதிகம் அப்படின்னு சொல்லிடுங்க. இப்போ இங்க வந்துட்டு என்ன இருக்கு? அல்லிட்ரேஷன் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலா இங்க என்னன்னா, அல்லிட்ரேஷன் என்னது? அல்லிட்ரேஷன் என்னது புரிஞ்சுக்கங்க. ரிப்பீட்டிங் கான்சனன்ட் சவுண்ட். கான்சனன்ட் வவல் சவுண்ட் கிடையாது. AEIOU வவல் சவுண்ட் கிடையாது. இதெல்லாம் வவல் சவுண்ட். ஆணவத்துல ஆடாத, ஆ ஆ ஆ உடைய வவல் சவுண்டு, சரிங்களா? அப்ப இங்க அல்லிட்ரேஷன் கிடையாது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, நம்ம பின்னாடி படிப்போம். ஆனா இங்க என்ன கிடையாது? அல்லிட்ரேஷன் கிடையாது, சரியா? ஏன்னு புரிஞ்சுக்கிங்க. இங்க என்னது இல்ல? கான்சனன்ட் சவுண்ட் இல்ல. ரிப்பீட் ஆகிற கான்சனன்ட் சவுண்ட் தான் என்னது? அல்லிட்ரேஷன். சரி, அப்புறம் போன கிளாஸ்ல சார் கொஞ்சம் ஸ்லோவா போகுது சார் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் வேகத்தை கூட்ட போறோம், கொஞ்சம், சரிங்களா? கொஞ்சம் வேகத்தை கூட்ட போறோம். எல்லாம் ஏற்கனவே இங்க படிச்சது அப்படின்ட்டு நிறைய பேர் இன்னொன்று சொல்லியிருந்தீங்க. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்டா போனா பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன், சரிங்களா? சரி, ரைட். சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு, ரைட்டா? சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் முடிஞ்சிட்டு காம்ப்ளிமெண்ட், அட்வர்ப் இது ரெண்டும் படிச்சுட்டு 20 எக்ஸாம்பிள் புக்கில் இருந்து வரிசையை போட போறோம். தெளிவாக போகுது இந்த கான்செப்ட், சரியா? எந்த கொஸ்டின் கேட்டாலும் போடுற மாதிரி பார்க்க போறோம். சரி, காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட்டுக்கு படிக்கணும் அப்படின்னா இந்த பி வேர்ப்ஸை படிக்கணும். பி வேர்ப்ஸ் இது எல்லாத்துக்கும் பேர் என்னது? பி வேர்ப்ஸ். இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், பி, பீயிங், பீன். நான் அடுத்த தடவை சொல்லும்போது என் கூட சேர்ந்து சொல்லணும், மனசுல பதியும், சரிங்களா? கிளாஸ்ல உட்காந்துருந்தீங்கன்னா கூட சேர்ந்து சத்தமா சொல்லியிருப்பேன். இப்போ ஆன்லைன் கிளாஸ்னால நீங்க சத்தமா சொல்ல போறீங்க. இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், பி, பீயிங், பீன். இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், பி, பீயிங், பீன் இதெல்லாம் பேர் என்னது? பி வேர்ப்ஸ். ஒன்று கூட விடக்கூடாது, சரியா? இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், பி, பீயிங், பீன். சரி, அடுத்தது he is a doctor. அவன் ஒரு டாக்டராக இருக்கிறான். சரி, அவன் ஒரு டாக்டராக இருக்கிறான். அப்போ இதா இருக்கு verb. ஆக்ஷனா ஸ்டேட்டா? ஸ்டேட். ஸ்டேட் அப்படின்னா சப்ஜெக்ட் எப்படி போடுவோம்? எதை பத்தி பேசுறோம், யாரை பத்தி பேசுறோம், அதுதான் சப்ஜெக்ட். verb ஆக்ஷன்னா சப்ஜெக்ட், டூவர் ஆஃப் தி ஆக்ஷன். verb ஸ்டேட் அப்படின்னா எதை பத்தி பேசுறோம், யாரை பத்தி பேசுறோம், அதுதான் என்னது? சப்ஜெக்ட். சரி, நீ ஸ்டேட் என்ன வந்திருக்கு? பி வேர்ப்ஸ் வந்திருக்கு, ரைட்டா? என்ன வந்திருக்கு? பி வேர்ப்ஸ் வந்திருக்கு, ரைட்? இங்க he is playing football. அவன் ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கிறான். அவன் ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கிறான். வேர்ப் எதுனா இஸ் பிளேயிங் வேர்ப். இப்போ நான் இப்போ எதுக்கு ரெண்டு வார்த்தை எடுக்கிறேன்னா, அவன் விளையாடி கொண்டிருக்கிறான், விளையாடுற ஆக்ஷனை பத்தி பேசுறோம். ஸோ இஸ் பிளேயிங் தான் வேர்ப், சரிங்களா? இதை பத்தி டீட்டெயிலாக நம்ம டென்ஸ்ல பார்ப்போம், நல்லா தெளிவாயிடும். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல he is a doctor verb, செகண்ட் சென்டென்ஸ்ல he is playing football is playing verb. முதல்ல இதுல is மட்டும்தான், இங்க is playing, is playing. சரி, இப்போ ரெண்டுலயுமே is இருக்குது, is இருக்குது. இஸ் வச்சு என்ன பண்றது?
இங்க 2 இஸ் இருக்கா, இந்த இஸ்ஸுக்கு ஒரு பேர் இருக்கு. 2 வார்த்தை வேர்ப்ல இருந்தாலே முத வார்த்தைக்கு பேரு ஹெல்பிங் வேர்ப். 2 வார்த்தை இருந்துச்சுனாலே முத வார்த்தை ஹெல்பிங் வேர்பு, 2வது வார்த்தைக்கு பேரு மெயின் வேர்ப். மெயின் வேர்ப் சரிங்களா. ஹெல்பிங் வேர்ப் முத வார்த்தை, 2வது வார்த்தை மெயின் வேர்ப். ரைட்டா? 2 வார்த்தை இருக்குதுன்னா முத வார்த்தை ஹெல்பிங் வேர்பு, 2வது வார்த்தை மெயின் வேர்ப் எப்பவுமே. ரைட். ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது அப்படின்னா அதுதான் மெயின் வேர்ப். ஒரு வார்த்தைன்னா அந்த வார்த்தை தான் என்னது மெயின் வேர்ப். மெயின் வேர்ப், மெயின் வேர்ப். சரியா? சரி. இப்போ 2 சென்டென்ஸ்ல இஸ் வந்திருக்கு. இந்த சென்டென்ஸ்ல இஸ் எப்படி வந்திருக்கு? இஸ் எப்படி வந்திருக்கு? மெயின் வேர்பா வந்திருக்கு. இந்த சென்டென்ஸ்ல இஸ் ஹெல்பிங் வேர்பா வந்திருக்கு. இஸ் மெயின் வேர்பா வந்திருக்கு. இஸ் என்னது? இஸ் ஒரு பி வேர்ப். இஸ்ங்கிறது ஒரு பி வேர்ப். அப்போ பி வேர்ப்ஸ் இங்க வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? மெயின் வேர்பா வந்திருக்கு. பி வேர்ப்ஸ் எப்படி வந்திருக்கு? மெயின் வேர்பா வரணும். இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வர கூடாது. இங்க மெயின் வேர்ப் கிடையாது. இஸ் என்னது? ஹெல்பிங் வேர்ப். நாம இத பத்தி பேசல, நாம இத ஃபோக்கஸ் பண்ணல. எதை தான் ஃபோக்கஸ் பண்றோம்? இத. பி வேர்ப்ஸ் எப்படி வரணும்? மெயின் வேர்பா. பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வந்திருக்கு. இங்க பி வேர்ப்ஸ் ஹெல்பிங் வேர்ப். ஸோ இது கிடையாது. பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வரும்போது பின்னாடி இருக்கிறது தான் காம்ப்ளிமெண்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஸ்கூல் புக்லயோ பழைய இதுலயோ இந்த டெஃபினிஷன் இருக்காது, வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வருதுன்னா பின்னாடி வர்றதுக்கு பேரு காம்ப்ளிமெண்ட். ரைட்டா? பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வருதுன்னா பின்னாடி வர்றது காம்ப்ளிமெண்ட். நான் சொல்ற லைன் அப்படியே நோட்ல எழுதியிருக்கோம். பி வேர்ப்ஸ் என்னன்னு தெரியணும், பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வருதுன்னா என்னன்னு தெரியணும், அதுக்கு பின்னாடி வர்றது என்னன்னு தெரியணும், காம்ப்ளிமெண்ட். எவ்வளவு? we are beautiful. we are beautiful. பி வேர்ப்ஸ் எப்படி வந்திருக்கு? பி வேர்ப்ஸ் எப்படி வந்திருக்கு? மெயின் வேர்பா வந்திருக்கு. அப்படிதானே? பி வேர்ப்ஸ் பி வேர்ப்ஸ் பெண்ணு செலக்ட் ஆக மாட்டேங்குதே, சோதிக்கிறாங்களே. பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வந்திருக்கு. அப்போ பின்னாடி ஆப்ஜெக்ட் வராதுன்னு நீங்க எழுதியிருக்கோம். ஏன்னு போன கிளாஸ் சொன்னேன். அப்படிதானே? ஸ்டேட் இருந்துச்சுன்னா என்ன வராது? ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷன் வராது. இங்க பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வந்திருக்கு. அப்போ பின்னாடி வர்றதுக்கு பேரு காம்ப்ளிமெண்ட். பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வந்திருக்கு, பின்னாடி வர்றது காம்ப்ளிமெண்ட். இதுக்கு ஆன்சர் SVC. அடுத்தது பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வந்திருக்கு, பின்னாடி வர்றது காம்ப்ளிமெண்ட். SVC. பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வந்துச்சுன்னா பின்னாடி வர்றது என்னது? காம்ப்ளிமெண்ட். பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வந்தா பின்னாடி வர்றது காம்ப்ளிமெண்ட். ரைட்டு. இங்க காம்ப்ளிமெண்டா? இது காம்ப்ளிமெண்டா? இல்ல, இது பி வேர்பு கிடையாது. கேம்ங்கிறது என்ன கிடையாது? பி வேர்பு கிடையாது. இது காம்ப்ளிமெண்ட் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன கிடையாது? காம்ப்ளிமெண்ட் கிடையாது. ரைட். இந்தியா இஸ் எ பியூட்டிஃபுல் கண்ட்ரி. பின்னாடி இருக்கிறது என்னது? காம்ப்ளிமெண்ட். பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வருது, பின்னாடி வர்றது காம்ப்ளிமெண்ட். சூப்பர், முடிஞ்சு போச்சு. காம்ப்ளிமெண்ட். சரியா? சரி. இப்போ காம்ப்ளிமெண்ட் நம்ம என்ன பண்ணியாச்சு? ஓரளவுக்கு படிச்சாச்சு. பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வருதா? கண்ணை மூடிக்கிட்டே பின்னாடி என்ன போடலாம்? காம்ப்ளிமெண்ட் போடலாம். எழுதிருக்க பாத்தீங்களா? when பி வேர்ப்ஸ் ஆர் மெயின் வேர்ப்ஸ். பி வேர்ப்லாம் மெயின் வேர்பா இருக்கும்போது அதுக்கு பேரு காம்ப்ளிமெண்ட். சரியா? பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா இருந்தா அதுக்கு பேரு காம்ப்ளிமெண்ட்.
சப்ஜெக்டை பத்தி பேசினாலோ ஆப்ஜெக்டை பத்தி பேசினாலோ அது காம்ப்ளிமெண்ட். இது முக்கியமான டெஃபினிஷன். எதை பத்தி பேசணும்? சப்ஜெக்டை பத்தி பேசினாலோ ஆப்ஜெக்டை பத்தி பேசினாலோ அது என்னது? காம்ப்ளிமெண்ட். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பார்ப்போம். இங்க பி வெர்ப்ஸ் மெயின் வெர்பா வருதா? பின்னாடி வர்றது காம்ப்ளிமெண்ட் சொன்னா, டாக்டருங்கிறது யாரை பத்தி பேசுது? சப்ஜெக்டை பத்தி பேசுது. காம்ப்ளிமெண்ட். கரெக்ட். நான் சொல்றத தெளிவா புரிஞ்சுக்கணும். பி வெர்ப்ஸ் மெயின் வெர்பா வருதுன்னா பின்னாடி வர்றது காம்ப்ளிமெண்ட். இந்த காம்ப்ளிமெண்ட் சப்ஜெக்டை பத்தி பேசுதா இருக்குல்ல, இப்படி போடணும். சப்ஜெக்டை பத்தி பேசும். காம்ப்ளிமெண்ட் சப்ஜெக்டை பத்தி பேசும். இங்க பார்ப்போமா? இப்ப பார்த்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்டை பத்தி பேசுதான்னு. காம்ப்ளிமெண்ட் பியூட்டிஃபுல் கண்ட்ரிங்க எதை சொல்றோம்? சப்ஜெக்டை பத்தி பேசுறோம். இந்தியாவை சொல்றோம். டீச்சர்னு யாரை சொல்றோம்? அவன்னு சொல்றோம். பியூட்டிஃபுல் யாரை சொல்றோம்? பியை சொல்றோம். புரிகிறதா? பி வெர்ப்ஸ் மெயின் வெர்பா வந்தா பின்னாடி வருவதுக்கு பேரு காம்ப்ளிமெண்ட். இந்த காம்ப்ளிமெண்ட் சப்ஜெக்டை பத்தி பேசும். சப்ஜெக்டை பத்தி பேசும். சரி, ரைட். நான் என்ன கொடுத்துருக்கேன்? சப்ஜெக்டை பத்தி பேசணும், ஆப்ஜெக்டை பத்தி பேசணும்னு கொடுத்துருக்கேன். அதுதான் பின்னாடி பார்க்கணும். இருக்கிறதுல எல்லாருக்கும் தப்பா ஆகுறது எது சார் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்டென்ஸ். இதுதான் நிறைய பேருக்கு என்ன ஆகுறது? தப்பா இருக்கு. சரியா? தப்பாகுது. ஏன் தப்பாகுது, எங்க சிக்கலாகுது, எல்லாமே நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வேர்பு. தேங்கிறது சப்ஜெக்ட். இவங்க தானே ஆக்ஷனை செய்யறாங்க. ஆக்ஷன் இது டூவர் ஆஃப் தி ஆக்ஷன். சரியா? ரைட். மீங்கிறது ஆப்ஜெக்ட். தே மேடு ஹூம். மீங்கிறது ஆப்ஜெக்ட். சரியா? மீங்கிறது ஆப்ஜெக்ட். இது என்ன பண்ணுது? இந்த வார்த்தை என்ன பண்ணுது? இந்த வார்த்தை நிறைய பேர் எப்படி போடுவாங்கன்னா இத சொல்றேன். they made what? they made whom me. they made what அப்படின்னு கேட்டு ஹாப்பிய ஆப்ஜெக்டா போடுவாங்க. ஹாப்பி ஆப்ஜெக்டா போடுவாங்க. ஹாப்பி ஆப்ஜெக்ட் கிடையாது. சரிங்களா? பின்னாடி போகும்போது நல்லா தெரியும். நவுன்லாம் டாபிக் படிக்கும்போது இதெல்லாம் நீங்க பார்த்த உடனே ஆப்ஜெக்ட் இல்லைன்னு சொல்லுவீங்க. ஏன்னா நவுனை இதை ரிலேட் பண்ணி நம்ம படிப்போம். நவுனை இதை ரிலேட் பண்ணிலாம் படிக்கும்போது உங்களுக்கு இது ஆப்ஜெக்ட் இல்லைன்னு தெளிவா தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போதைக்கு எப்படி படிச்சுக்கணும்? ஹாப்பிங்கிறது யாரை பத்தி பேசுது? மீய பத்தி பேசுது. ஹாப்பிங்கிறது யாரை பத்தி பேசுது? மீய பத்தி பேசுது. கரெக்டா? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆப்ஜெக்டை பத்தி பேசுது. அப்போ ஆப்ஜெக்டை பத்தி பேசினாலும் அதுக்கு பேரு காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்டை தான் இன்னைக்கு ஃபுல்லா படிச்சுட்டு இருக்கோம். பி வெர்ப்ஸ் மெயின் வெர்பா வந்தா பின்னாடி வர்றது காம்ப்ளிமெண்ட். அது எதை பத்தி பேசும்? சப்ஜெக்டை பத்தி பேசும். இப்போ எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்னா ஆப்ஜெக்டை பத்தி பேசுற காம்ப்ளிமெண்ட்டை பார்ப்போம். ஆப்ஜெக்டை பத்தி பேசுறோம். தே சப்ஜெக்ட், மேடு வெர்ப், மேடு ஹூம், மீ ஆப்ஜெக்ட். ஹாப்பிங்கிறது காம்ப்ளிமெண்ட். ஆப்ஜெக்டை பத்தி பேசுது. சரியா? ஆப்ஜெக்டை பத்தி பேசுது. கொஞ்சம் இடத்த கீழே சொல்லணும். ஆப்ஜெக்டை பத்தி பேசுது. தே மேடு மீ ஹாப்பி. ஹாப்பிங்கிறது மீயை பத்தி பேசுது. இதுக்கு ஆன்சர் என்னது அப்படின்னா SVOC. சரியா? SVOC. சரி, இதுக்கு வருவோம். இங்கதான் நிறைய பிரச்சனை வர்ற ஒரு இடம். சரியா? மேட் மீ ஹாப்பி கூட கொஞ்சம் போட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்ஜெக்ட், தே சப்ஜெக்ட், மேடு வெர்ப், மேடு ஹூம், ஹிம். ஹிம்ங்கிறது ஆப்ஜெக்ட். கேப்டனுங்கிறது என்னது? நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்கன்னு சொல்றேன். தே மேடு ஹூம், ஹிம் ஆப்ஜெக்ட். வாட் இல்ல ஹூம் தானே ஆப்ஜெக்ட். தே மேடு வாட். கேப்டனுங்கிறத
ஆப்ஜெக்ட்னு போடுவாங்க. ஆப்ஜெக்ட் கிடையாது. ஆப்ஜெக்ட் கிடையாது. எப்படி சொல்றேன் அப்படின்னா, இன்னொரு விஷயம் நல்லா நம்ம டீப்பா போப்போம், ஆழத்துக்கு போப்போம். சரியா? நல்லா ஆழத்துக்கு போறோம். ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு ஒன்று படிச்சோம்ல. ஆப்ஜெக்ட் ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷன் வாட் இல்ல ஹூம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஹீ ஒரு தனி ஆளு, ஸ்டோரி ஒரு தனி ஆள். ஹீ ஸ்டோரி இவங்க ரெண்டு பேருக்கும் என்னது? ஹீ ஒன்று தனி, ஸ்டோரி ஒன்று தனி. இங்க பாருங்களேன், ஹீ கேவ் மீ அ பென். ஹீ தனியா இருக்காப்ல, மீ தனியா இருக்க, பென்னு வேற. ஹீ தனியான ஒரு ஆள், மீ தனியான ஒரு ஆள், பென்னு வேற ஒரு ஆள், வேற ஒரு பொருள். அவன் ஒரு தனி ஆளு, நான் வேற ஒரு ஆளு, பெண்ணுங்கிறது வேற பொருள். சரிங்களா? ஆப்ஜெக்ட்னாலே வேற ஒரு பொருளாக இருக்கும். வேற ஒரு பொருளாக இருக்கும். ஹி டாட் அஸ் இங்கிலீஷ். ஹி வேற, அஸ் வேற, இங்கிலீஷ் வேற. எதுக்கு வேற வேற, என்ன வேற வேற அப்படிங்கிறத யோசிச்சீங்கன்னா இங்க புரியும் பாருங்க நம்மளுக்கு. தே சப்ஜெக்ட், தே சப்ஜெக்ட். இந்த மேட்ங்கிறது என்னது? verb. தே சப்ஜெக்ட், மேடுங்கிறது verb. ஹிம்ங்கிறது என்னது? ஆப்ஜெக்ட். கேப்டன் ஆப்ஜெக்ட் கிடையாது. ஏன் இது ஆப்ஜெக்ட் கிடையாது? ஏன் அப்படின்னா they made him captain. அவர்கள் அவனை கேப்டன் ஆக்கினார்கள். அவர்கள் அவனை கேப்டன் ஆக்கினார்கள். அவர்கள் அவனை கேப்டன் ஆக்கினார்கள். இந்த கேப்டனுங்கிறது வேற ஒரு ஆள் கிடையாது. இந்த ஹிம்மு தான், இவனை தான் கேப்டன் ஆக்குறாங்க. சரிங்களா? இவனை தான் என்ன பண்றாங்க? கேப்டன் ஆக்குறாங்க. நாம என்ன பண்ணுவோம்? இது கூட சேர்ந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? he gave me a pen. he gave me a pen. இது என்னது? எஸ்பி ஐஓ டிஓ. சரிங்களா? he சப்ஜெக்ட், மீ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், பென்னு டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதுல பென்னு வேற ஒரு பொருள், நான் வேற ஒரு ஆளு, he வேற ஒரு ஆள். இங்க பாருங்களேன், இது ஏன் எஸ்விஐஓடிஓ கிடையாது? தே மேட் ஹிம் கேப்டன் ஏன் எஸ்விஐஓடிஓ கிடையாது அப்படின்னா, தே ஒரு தனி குரூப், ரைட்டு. மேட் ஹிம் அவன் ஒண்ணு. அந்த கேப்டனுங்கிறது வேற ஒரு ஆள், புதுசா ஒரு ஆள் கிடையாது. ஏற்கனவே இருக்கிற இந்த ஹிம்மு தான். இந்த வார்த்தை என்ன பண்ணுது? இந்த ஹிம்ம பத்தி பேசுது. இது ஏற்கனவே இருக்கிற ஒருத்தர், புது ஆள் வந்தாதான். இங்க பாருங்க, ஹீ ஒண்ணு இருக்குது, மீ ஒண்ணு இருக்குது, புதுசா ஒரு பெண்ணு வருது, புதுசா வேற ஒரு பொருள் வருது. அதனாலதான் நாம டிஓன்னு போறோம். இந்த இடத்துல என்ன வரல? கேப்டனுங்கிறது புதுசா ஒரு ஆள் கிடையாது. அந்த ஹிம்மு தான் கேப்டன், அவரை தான் கேப்டன் ஆக்குறோம். சப்ஜெக்ட் தே, மேடு வேர்பு ஹூம், ஹிம்ங்கிறது ஆப்ஜெக்ட், கேப்டனுங்கிறது ஹிம்ம பத்தி பேசு. கேப்டனுங்கிறது எதை பத்தி பேசுது? ஹிம்ம பத்தி பேசுது, ஆப்ஜெக்ட பத்தி பேசுது. சோ காம்ப்ளிமெண்ட், எஸ்விஓசி. நீங்க படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். அதாவது 90 எடுக்கிறவனுக்கும் 95, 96 எடுக்கிறவனுக்கும் இதுதான் வித்தியாசம். இந்த கான்செப்ட் தான் வித்தியாசம். சரிங்களா? சரி, அடுத்தது தே மேட் ராம் லீடர். இது கீழே கமெண்ட் பண்ண போறீங்க, ஆன்சர் போட போறீங்க. தே மேட் ராம் லீடர், எஸ்விஓசியா இல்ல எஸ்விஐஓடிஓவா அப்படிங்கிறது. அவர்கள் ராமை லீடர் ஆக்கினார்கள். அவர்கள் ராமை லீடர் ஆக்கினார்கள். மேல அவர்கள் அவனை கேப்டன் ஆக்கினார்கள் இருக்குல்ல, இங்க அவர்கள் ராமை லீடர் ஆக்கினார்கள்னு இருக்குது. காம்ப்ளிமெண்ட் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? படிச்சு முடிச்சிட்டோம். ஆன்சர் கரெக்டா போட்டுட்டீங்க அப்படின்னா ஓகே. சரிங்களா? தே மேட் ஹிம் கேப்டன். அந்த விஷயத்தை திரும்பி போய் கேட்கணும்னாலும் கேளுங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. மனப்பாடம் பண்றதுக்கு இங்க எதுவுமே இல்லை. சப்ஜெக்டை பத்தி பேசினா, ஆப்ஜெக்டை பத்தி பேசினா அதுக்கு காம்ப்ளிமெண்ட். ஒரு பொருள் வருது, இன்னொரு பொருள் வருது, மூணாவதா இன்னொரு பொருள் வரும்போது எஸ்விஐஓடிஓலாம் போடுறோம். இங்க மூணாவதா ஒண்ணு வருதா, இல்ல ரெண்டாவது இருக்கிறவரை திருப்பி சொல்றாங்களா, இல்ல முதல்ல இருக்கிறவரை திருப்பி சொல்றாங்களா,
அதெல்லாம் பார்த்து ஆன்சர் போடணும். கடைசியா ஈஸியானது, டம்மியானது, அட்வர்ப். ஏ ஜங்க்னு சொல்லுவாங்க, அட்வர்ப்னு சொல்லுவாங்க, ரெண்டும் ஒண்ணுதான். சரியா? வேர்பை பத்தி பேசுனா அது அட்வர்ப். கடைசியான விஷயம், அட்வர்பு சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட் படிச்சாச்சு. இப்போ அட்வர்பு, வேர்பை பத்தி பேசினா அது அட்வர்பு. எந்த கேள்விகள்? why, when, where, how, adverb. why, when, where, how, adverb. சரிங்களா? what, whom, object. why, when, where, how, adverb. சரியா? what, whom, object. why, when, where, how, adverb. சரி. he spoke badly. he subject. ஸ்போக்குங்கிறது பேசுறான். பேசுற ஆக்ஷனை பண்றது யாரு? இது ஆக்ஷன். ஆக்ஷனை செய்யறவரு சப்ஜெக்ட். ஆக்ஷன், ஆக்ஷனை செய்யறவரு சப்ஜெக்ட். சரியா? he spoke போட்டாச்சு. he spoke how. he spoke how எப்படி பேசினாப்ல? மோசமா பேசினாப்ல. he spoke badly, adverb. badlyங்கிறது adverb. அடுத்தது he spoke yesterday. he subject, spoke verb. he spoke when எப்ப பேசினாப்ல? நேத்து பேசினாப்ல. yesterday adverb. எந்த கேள்வி ஆன்சர் பண்ணது? when. அடுத்தது he spoke in the morning. he subject, spoke verb. he spoke when in the morning. இப்போ ஏ ஆன்சர் மூணுக்குமே என்னது? SVA. சரிங்களா? ஆப்ஜெக்டும் காம்ப்ளிமெண்ட் தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ல இருக்கும். அட்வர்ப் ஜென்ரலா ஸ்டூடெண்ட்டுக்கு தெளிவா இருக்கும். he spoke இந்த 4 கேள்விகளை கேட்டீங்கனாலே தெரிஞ்சிடும். கேள்விகள் எப்படி கேட்கணும்? verb கூட வச்சு கேட்கணும். he spoke how. he spoke when. அதே மாதிரி he spoke where. he spoke how. சரிங்களா? ஸோ verb கூட வச்சு கேள்வி கேட்கணும். he spoke how, where, when அப்படி கேட்கணும். ரைட்டு. அரிசி அடுத்தது ஸ்கூல் புக் கொஸ்டினுக்கு போக வேண்டியதான். அது போறதுக்கு முன்னாடி இதுக்கு வருவோம். we came to சென்னை. இது மட்டும் தான் நம்ம ஆன்சர் போடாம வச்சிருக்கோம். we came to சென்னை. we subject, came verb. cameங்கிறது verb. action, subject, doer of the action. we came where? to சென்னை. we came where? to சென்னை. A. சரியா? அப்ப SVA. SVA. எல்லாத்துக்கும் வரிசை என்ன பண்ணியிருப்போம்? நம்ம போட்ட எல்லாத்துக்குமே ஆன்சர் போட்டிருப்போம். அப்படிதானே? சரி, இப்போ என்ன பண்ண போறோம்? 5 படிச்சுட்டோம். 5 ரிவைஸ் பண்ண போறோம். 20 கொஸ்டின் தெளிவா போட போறோம். தப்பு விட போறோம். ஆனா தப்பை திருத்திக்க போறோம். சரியா? தப்பு விட்டாதான் படிக்க முடியும். தப்பு விட போறோம், டவுட் கிளியர் பண்ண போறோம், தெளிவாக போறோம். இன்னைக்கு 2 மார்க்கு, அன்னைக்கு ஒரு 2 மார்க்கு, மொத்தமா 4 மார்க் ஆல்ரெடி உங்களுக்கு ரெடி அப்படின்னு இருக்க போறோம். எப்படி வந்தாலும் ஆன்சர் போடுற மாதிரி படிக்க போறோம். சரியா? கான்செப்ட் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுவோமா? சப்ஜெக்ட்னா சாரி வேர்ப். ஃபர்ஸ்ட் வேர்ப்னா ஆக்ஷன் இல்ல ஸ்டேட், நிலை. வேர்ப்னா ஆக்ஷன் இல்ல ஸ்டேட், ஸ்டேட்னா நிலை. ரைட்டா? சரி. verb actionனா subject, doer of the action. verb actionனா subject, doer of the action. நான் சொல்லும்போது கூட சேர்ந்து தயவு செஞ்சு சொல்லிருங்க. verb stateனா எதை பத்தி பேசுறோம், யாரை பத்தி பேசுறோங்கிறது சப்ஜெக்ட். verb state நிலை அப்படின்னா எதை பத்தி பேசுறோம், யாரை பத்தி பேசுறோங்கிறது சப்ஜெக்ட். சரியா? மூணாவது ஆப்ஜெக்ட். ஆக்ஷனை
ரிசீவ் பண்றவரு ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா ஆக்ஷனை ரிசீவ் பண்றவருக்கு பேரு ஆப்ஜெக்ட். சரியா? ஆப்ஜெக்டை ரிசீவ் பண்றது, ஆக்ஷனை ரிசீவ் பண்றவரு, ஆக்ஷனை ரிசீவ் பண்றவரு ஆப்ஜெக்ட். வாட் இல்ல ஹூம்ங்கிற கேள்விகள் பதில் சொல்றவரு ஆப்ஜெக்ட். வாட் இல்ல ஹூம் அப்படிங்கிற கேள்விகள் பதில் சொல்றவர் ஆப்ஜெக்ட். ஸ்டேட்டா வந்துச்சுன்னா, ஸ்டேட்டா இருந்துச்சு அப்படின்னா பின்னாடி ஆப்ஜெக்ட் வராது. ஸ்டேட், ஸ்டேட்டா இருந்துச்சுன்னா பின்னாடி ஆப்ஜெக்ட் வராது. ஏன்? ஸ்டேட்டா இருந்தா பின்னாடி ஆப்ஜெக்ட் வராது. ஏன்? ஆப்ஜெக்ட்னா ஆக்ஷனை ரிசீவ் பண்றவர், ஆக்ஷனே இல்ல ஸ்டேட் தான் இருக்குதுன்னா ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷன் வர மாட்டாரு, ஆப்ஜெக்ட் வர மாட்டார். சரியா? ஆக்ஷனை ரிசீவ் பண்றவரு, வாட் இல்ல ஹூம்ங்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றவரு, ஸ்டேட் வந்துச்சுன்னா பின்னாடி ஆப்ஜெக்ட் வராது. ஆப்ஜெக்ட் ரெண்டு டைப், டைரக்ட் ஆப்ஜெக்ட் வாட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஹூம். ரைட். அடுத்தது காம்ப்ளிமெண்ட். be verbs is or was were be being been. be verbs மெயின் வேர்பா வரும்போது, மெயின் வேர்ப்னா என்னன்னு படிச்சுட்டோம். ஒரு வார்த்தை வரும், அந்த வார்த்தை தான் மெயின் வேர்ப். ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அந்த வார்த்தை தான் மெயின் வேர்ப். ரெண்டு வார்த்தை வந்துச்சுன்னா அந்த வார்த்தை ஹெல்பிங் வேர்ப், ரெண்டாவது வார்த்தை மெயின் வேர்ப். அப்போ பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வந்துச்சுன்னா பின்னாடி வர்றது காம்ப்ளிமெண்ட். அடுத்தது சப்ஜெக்டை பத்தி பேசினாலோ ஆப்ஜெக்டை பத்தி பேசினாலோ அது காம்ப்ளிமெண்ட். பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வந்துச்சுன்னா சப்ஜெக்டை பத்தி பேசினாலோ இல்ல ஆப்ஜெக்டை பத்தி பேசினாலோ அது காம்ப்ளிமெண்ட். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெளிவா பாருங்களேன். பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வருதுன்னா பின்னாடி வர்றது கண்டிப்பா சப்ஜெக்டை பத்தி தான் பேசும். பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வருதுன்னா காம்ப்ளிமெண்ட்னு சொல்றாங்க. எப்படி? பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பத்தி தான் பேசும். டாக்டர்னா டீயை பத்தி தான் பேசும். சரியா? சரி. அடுத்தது இதுல ஒரு வித்தியாசம் பார்த்தோம், அப்படிதானே? தனித்தனி பொருள், வேற வேற பொருளை சொல்லும் போதுதான் நம்ம ஆப்ஜெக்ட்னு போட்டுக்கிட்டே வரோம். கேப்டனுங்கிறது மேடும் கேப்டன்ல, கேப்டனுங்கிறது அவனை பத்தி தான் சொல்லுது. அப்ப அது என்னது கிடையாது, ஆப்ஜெக்ட் கிடையாது. கேப்டனுங்கிறது ஆப்ஜெக்டை பத்தி தான் சொல்லுது. ஆப்ஜெக்டை பத்தி சொன்னா அதுக்கு பேரு காம்ப்ளிமெண்ட். ஆப்ஜெக்டை பத்தி சொன்னா அதுக்கு பேரு காம்ப்ளிமெண்ட். சரியா? அட்வர்ப். why, when, where, how கேள்விகள் ஆன்சர் பண்ணாது adverb. சரி, ஆன்சர் போட போறோம், புரிஞ்சுக்க போறோம். டவுட் இருந்ததுன்னா கீழே போட போறீங்க, நான் திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஒன்றும் இல்லை. சரிங்களா? பயப்படாம நான் தான் ஆன்சர் போட போறேன். நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ண போறீங்க. ஆன்சர் போட்டா பரவாயில்ல, போடலைன்னாலும் பரவாயில்ல, புரியுதான்னு பார்க்கணும். சரியா? புரியுதா அப்படின்னு தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஈஸியானதுல இருந்து போகும். சில்ட்ரன் லைக் குக்கீஸ். சில்ட்ரனுக்கு குக்கீஸ், குக்கீஸ்னா ஒரு டைப் ஆஃப் பிஸ்கட், பிடிக்கும். சில்ட்ரனுக்கு குக்கீஸ் பிடிக்கும். பிடிக்கிற ஆக்ஷன், ஆக்ஷன் doer of the action. Children like what? Cookies. Object. இங்க என்னது? ஆக்ஷன் தான் இருக்குது, ஸோ ஆப்ஜெக்ட் போடலாம். அப்படிதானே? ஸ்டேட் வந்தாதான் பின்னாடி ஆப்ஜெக்ட் வர முடியாது. ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷன், ஆப்ஜெக்ட் வர முடியாது. SVO. ரைட். I played yesterday. I சப்ஜெக்ட், பிளேடு verb. எப்போ விளாண்டேன்? நேத்து விளாண்டேன். எஸ்டர்டே ஆப்ஜெக்ட். இது எல்லாமே ஸ்கூல் புக்கு கொஸ்டின். ஸ்கூல் புக்கில் 10th புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின். The children speak courteously. courteouslyனா நல்லா பணிவாக, மரியாதை கொடுத்து அப்படின்னு அர்த்தம். சில்ட்ரன் சப்ஜெக்ட், ஸ்பீக் verb. சில்ட்ரன் எப்படி பேசுறாங்க? இந்த சில்ட்ரன் ஸ்பீக் how courteously. இந்த வார்த்தை குழந்தைங்களை பத்தி சொல்லல. இந்த வார்த்தை குழந்தைங்க பேசுறத பத்தி சொல்லுது, வேர்ப பத்தி சொல்லுது, வேர்ப பத்தி சொல்லுது, பேசுறத பத்தி சொல்லுது. எப்படி பேசுறாங்க? கோர்டியஸா பேசுறாங்க. அப்ப இது என்னது? அட்வர்ப். சாரி, ஓன்னு எழுதிட்டேன். சில்ட்ரன் ஸ்பீக் ஹவு. இது SVO.
ஏ. அதே மாதிரி இங்கேயும் மாத்தி எழுதிட்டேன். ஐ பிளேடு வென் எஸ்டர்டே. எஸ்டர்டேங்கிறது அட்வர்ப். எஸ்டர்டேங்கிறது என்னது? அட்வர்ப். ஐ பிளேடு எஸ்டர்டே. சரியா? எப்போ விளாண்டேன்? சில்ட்ரன் ஸ்பீக் ஹவு courteously. courteously adverb. ஹேமா பிளேஸ் த புக்ஸ். நான் சொல்ற ஆர்டர்ல போகும், அப்பதான் நல்லா கிளாரிட்டி கிடைச்சிட்டே வரும். ஹேமா சப்ஜெக்ட், பிளேஸ்டு verb, the books object. placed what? the books. ஹேமா புக்ஸை டேபிள்ல வச்சான். சரிங்களா? அப்ப இது SVO. இது வரைக்கும் ஓகேயா இருக்கும். ஹேமா பிளேஸ்டு வாட்? த புக்ஸ். ஹேமா பிளேஸ்டு வாட்? த புக்ஸ். வாட்டுங்கிற கேள்வி ஆன்சர் பண்ணா அது ஆப்ஜெக்ட். ஹேமா பிளேஸ்டு வேர்? எங்க வச்சாங்க? ஆன் த டேபிள். மொத்தமா எடுக்கணும். டேபிள்னு எடுக்கக்கூடாது, ஆன் த டேபிள்னு மொத்தமா எடுக்கணும். சரியா? ஆன் த டேபிள் மொத்தமா எடுக்கணும். ஹேமா பிளேஸ்ட் வேர்? வேறுங்கிற கொஸ்டின் ஆன்சர் பண்ணா அது அட்வர்ப். வேறுங்கிற கேள்வி ஆன்சர் பண்ணா அது அட்வர்ப். சரியா? வேறுங்கிறது அட்வர்ப். சரி, அடுத்து she showed me her new mobile phone. she subject, showed verb, showed whom? me. meங்கிறது ஆப்ஜெக்ட். ரைட். she showed me. ரைட், ஆப்ஜெக்ட் போட்டாச்சு. இது என்னது? இது காம்ப்ளிமெண்டா இல்ல ஆப்ஜெக்டா இல்ல அட்வர்பா? காமிக்கிறான். அவ எங்கிட்ட தனியா இருக்கா, நான் எங்கிட்ட தனியா இருக்கேன். மொபைல் போன் வேற ஒரு பொருள் தனியா இருக்கு. இது என்ன போடலாம் அப்படின்னா, she subject, showed, me object. showed what? her new mobile phone. இதுவும் ஆப்ஜெக்ட். அப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட். she அங்கிட்டு தனியா இருக்கா, me நான் இங்கிட்டு இருக்கேன், நியூ மொபைல் போன் அது தனியா இருக்கு. தனித்தனி வேற வேற பொருள். ஆப்ஜெக்ட் போட்டுக்கிறோம். she showed whom? me. whom போட்டா indirect object. she showed what? her new mobile phone. direct object. SVIO DO. சரிங்களா? SVIO DO. வாட்ங்கிற கேள்வி ஆன்சர் பண்ணா டைரக்ட் ஆப்ஜெக்ட். whomங்கிற கேள்வி ஆன்சர் பண்ணா indirect object. she showed whom? me. she showed what? her new mobile phone. சிந்து சப்ஜெக்ட், ஒன் வேர்ப், ஒன் வாட்? a silver medal. a silver medalங்கிறது ஆப்ஜெக்ட். ஒன் வேர்? ஜெயிச்சாங்க. எங்க ஜெயிச்சாங்க? வேர்? இன் ஒலிம்பிக்ஸ். வேர்ங்கிற கேள்வி ஆன்சர் பண்ணாது வேர்ப். SVOA. சிந்து won a silver medal in Olympics. ஒன் வாட்? ஒன் வேர். அடுத்தது டீச்சர் சப்ஜெக்ட், asked verb, asked whom? me. meங்கிறது ஆப்ஜெக்ட். கொஸ்டின், அப்போ டீச்சர் தனியா இருக்காங்க, நான் தனியா இருக்கேன். கொஸ்டின் அது வேற. கொஸ்டின் அது நான் கிடையாது, அது டீச்சரும் கிடையாது, அது வேற. சரிங்களா? she asked whom? me. she asked what? a question. அப்போ இதுவும் என்னது? ஆப்ஜெக்ட். வாட் அப்படிங்கிற கேள்விகள் ஆன்சர் பண்ணாலும் ஆப்ஜெக்ட், whomங்கிற கேள்வி ஆன்சர் பண்ணாலும் ஆப்ஜெக்ட். ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்துருச்சுன்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் தனித்தனியாக எழுதணும். she asked whom? மீங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், கொஸ்டின்ங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். he gave us a party. இதே தான், இது சப்ஜெக்ட், verb. he gave whom? us. he gave what? a party, ஆப்ஜெக்ட். அப்போ இது IO TO. we elected Lada our union chairman last year. என்ன அர்த்தம்? லதாவை நாங்கள் என்னென்ன செலக்ட் பண்ணோம்? யூனியன் சேர்மனா நாங்கள் போன வருஷம் எலெக்ட் பண்ணோம். லதாவை யூனியன் சேர்மனாக நாங்கள் எலெக்ட் பண்ணினோம் அப்படின்னு சொல்றோம். யூனியன் சேர்மனாக எலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. வி சப்ஜெக்ட்,
எலெக்டட் வேர்பு. யார் எலெக்ட் பண்ணோம்? லதாவை. எலெக்டட் whom? லதாங்கிறது ஆப்ஜெக்ட். இது என்னது? கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் பயன்படுத்தினாதான் இந்த இடத்துல ஆன்சர் வரும். தெளிவா எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த இடத்துல ஆன்சர் வரும். நாங்க லதாவை யூனியன் சேர்மனாக போன வருஷம் எலெக்ட் பண்ணோம். நாங்க லதாவை யூனியன் சேர்மனாக போன வருஷம் எலெக்ட் பண்ணோம். ஆர் யூனியன் சேர்மன் இது வேற ஒரு ஆள் கிடையாது. யாருதான்? லதாவை தான் யூனியன் சேர்மனா எலெக்ட் பண்றோம். இந்த லதான்கிற ஆளை பத்தி தான் இந்த யூனியன் சேர்மன் சொல்லுது. இந்த யூனியன் சேர்மனுங்கிறது வேற ஒரு ஆள் கிடையாது. அது யாரை பத்தி சொல்லுது? லதாவை பத்தி தான் சொல்லுது. இது ஆப்ஜெக்ட் கிடையாது, இது காம்ப்ளிமெண்ட். ஏன்னா இது எதை பத்தி தான் பேசுது? லதாவை தான் சொல்லுது. ஏன்னா லதாவை தான் என்ன பண்ணியிருக்காங்க? யூனியன் சேர்மனா எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது காம்ப்ளிமெண்ட். வி எலெக்டட் வென் லாஸ்ட் இயர். verb SVOCA. தரமான கொஸ்டின் இது. SVOCA. அடுத்தது they gave Rahim this home last week. They gave Rahim this home last week. They subject, gave verb, gave whom. ரஹீம்ங்கிறது ஆப்ஜெக்ட். they இருக்கு, they இருக்காங்க, ரஹீம் இங்க இருக்காப்ல. this home இந்த வீடு. வீடு தனியா இருக்கு. சரியா? வீடு தனியா இருக்கு. இங்க பாருங்க, இந்த ஆளுதான் இந்த ஆள்னு இருக்கும். இது வேற ஒரு நபரா இருக்க மாட்டாங்க. யூனியன் சேர்மன் தான் இந்த லதான்னு வருது. இந்த இடங்கள்ல மட்டும்தான் நாம என்ன போடுவோம்? காம்ப்ளிமெண்ட் போடுவோம். ரைட்டா? தே சப்ஜெக்ட், கேவ் verb, ரஹீம் ஆப்ஜெக்ட். தே ஹேவ் வாட்? என்ன கொடுத்தாங்க? ஹோம் கொடுத்தாங்க. இந்த வீடு கொடுத்தாங்க. அப்ப இது ஆப்ஜெக்ட். தே கேவ் ஹோம். ரஹீம்ங்கிறதும் ஹூம்ங்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். வாட்டுங்கிற கேள்வி ஆன்சர் பண்ணா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். they gave whom ரஹீம். they gave what? this home. எப்போ? last week. SVIODOA. SVIODOA. சரியா? they gave whom, they gave what, they gave where. sorry, they gave when. They gave whom? Rahim. They gave what? This home. They gave when? Last week. ரைட்டா? அடுத்து, இந்தியா இஸ் an agricultural country. ஆன்சர் சொல்லுங்க. இந்தியா இஸ் an agricultural country. இந்தியா ஒரு அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரியாக இருக்கிறது. இது ஸ்டேட். அப்படின்னா யாரை பத்தி பேசுறோம், எதை பத்தி பேசுறோம்? அதுதான் சப்ஜெக்ட். இந்தியாவை பத்தி பேசியிருக்கோம், அதுதான் சப்ஜெக்ட். சரி, ரெடி? பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வந்து இங்க எங்கேயுமே பி வேர்ப்ஸ்லாம் வந்திருக்காரு. பார்த்து முன்னாடி இருக்க எந்த சென்டென்ஸ்லையுமே பி வேர்ப் எல்லாம் வந்திருக்காரு. வரலையா? பி வேர்ப்ஸ்லாம் வந்திருக்காரு. சரிங்களா? பார்த்த சென்டென்சஸ்ல பி வேர்ப்ஸ் இல்லை. அப்ப இங்க பி வேர்ப்ஸ் வந்திருக்கு. பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வந்திருக்குன்னா பின்னாடி வர்றது காம்ப்ளிமெண்ட். இதை பத்தி பேசுவோம், சப்ஜெக்டை பத்தி பேசும். அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரின்னு எதை சொல்றாங்க? இந்தியாவை தான் சொல்றாங்க. இது SVC. அடுத்து, ஜென்ரலி சில்ட்ரன் லைக் ஐஸ்கிரீம். எத்தனை எக்ஸாம்பிள் எடுத்தேன்? பஞ்சாயத்து யூனியன் அவ்வளவுதானா? பஞ்சாயத்து பிரசிடென்ட். ரைட். ஜென்ரலி சில்ட்ரன் லைக் ஐஸ்கிரீம். ரைட். இதுதான் verb. இது சப்ஜெக்ட். ஜென்ரலி பக்கத்துல போயிடக்கூடாது. ஜென்ரலி சப்ஜெக்ட் கிடையாது. சரியா? லைக்ங்கிறது verb. லைக் பண்ற ஆக்ஷனை செய்யறவங்க சில்ட்ரன். ஆக்ஷன், doer of the action. Children like what? ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம்ங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த வார்த்தை என்னது? சில்ட்ரன் லைக் வென். சில்ட்ரனுக்கு எப்போ பிடிக்கும்? ஜென்ரலா. சில்ட்ரனுக்கு எப்போ பிடிக்கும்? ஜென்ரலா பிடிக்கும். சில்ட்ரன் லைக் வென். சில்ட்ரன் லைக் வென். எப்போ பிடிக்கும்? ஜென்ரலா பிடிக்கும். அப்ப எந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுது? இது வென்னுங்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுது verb. வென்னுங்கிறதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும், ஹவுக்கு ஆன்சர் பண்ற மாதிரியும் இருக்கும். சரிங்களா? எதுனாலும் நீங்க எடுத்துக்கலாம். எது புரியுதோ அதை எடுத்துக்கலாம். சில்ட்ரன் லைக் ஹவு. எப்படி பிடிக்கும்? ஜென்ரலா பிடிக்கும். இல்லை எப்போ பிடிக்கும்? ஜென்ரலா பிடிக்கும்.
எப்படினாலும் நீங்க எடுத்தீங்கனாலும் இங்க அட்வர்ப் தான் வரும். ஆன்சர் ஏ எஸ் பி ஓ. சரிங்களா? ஏ எஸ் பி ஓ. அடுத்து தரமான கேள்வி. சப்ஜெக்ட் verb. கரெக்டா? அவ இப்போ ப்ரொஃபஸரா நியூ ஜெர்சியில இருக்கிறாள். அவ இப்போ ப்ரொஃபஸரா நியூ ஜெர்சியில இருக்கிறாள். இருக்கிற நிலைமை ஸ்டேட். இப்போ எதை பத்தி பேசுறோம், யாரை பத்தி பேசுறோம், அதுதான் சப்ஜெக்ட். ஸ்டேட் வந்துச்சுன்னா பின்னாடி வர்றது எதை பத்தி பேசும்? பின்னாடி வர்றது எதை பத்தி பேசும்? சப்ஜெக்டை பத்தி பேசும். நவ ப்ரொஃபஸர்னு எடுக்க வேண்டாம். ப்ரொஃபஸர் தான் யாரு? பின்னாடி வர்றது காம்ப்ளிமெண்ட் சப்ஜெக்டை பத்தி பேசும். ப்ரொஃபஸர்னு யார் சொல்றோம்? அவளை சொல்றோம். அப்ப இந்த நவ்வு என்னது? நவ்வு என்னது? இதெல்லாம் டாபிக்லாம் பார்ட் ஆஃப் ஸ்பீச் படிக்கும்போது தெளிவா புரிஞ்சிடும். சரிங்களா? இப்ப நான் சொல்லும் போது புரியும், அப்போ வந்துட்டு உங்களுக்கே புரிஞ்சிடும் அந்த டாபிக் படிக்கும்போது. சரியா? ஷி எஸ் வென் எப்போ ப்ரொஃபஸரா இருக்காங்க? எப்போ? வென் எப்போ ப்ரொஃபஸரா இருக்காங்க? இப்போ ப்ரொஃபஸரா இருக்காங்க. எப்போ ப்ரொஃபஸரா இருக்காங்க? இப்ப ப்ரொஃபஸரா இருக்காங்க. ஷி இஸ் வென். now இது adverb. எங்க ப்ரொஃபஸரா இருக்காங்க? she is where. she is where இங்க in நியூ ஜெர்சி. நியூ ஜெர்சிங்கிற ஒரு இடத்துல. இதுவும் ஏ. புரியுதா? she is போட்டுட்டோம். பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பத்தி பேசணும்னா ப்ரொஃபஸர் தான் அவளை பத்தி சொல்லுது. ப்ரொஃபஸர் தான் அவளை பத்தி சொல்லுது. she is when. now she is where in நியூ ஜெர்சி. ஆன்சர் என்னது? இது ஆன்சர் கண்டுபிடிக்கிறவங்க தான் வித்தக்காரன். இத டெஸ்ட்ல கேட்டு நம்ம போடணும். அதுதான் மாஸ். அதுதான் உங்களுக்கு மார்க் அடிச்சு கொடுக்கும். எல்லாரும் தப்பு விடுற இடத்துல நம்ம மார்க்கை தூக்கிடணும். அடுத்து, குமார் வாசார் பஞ்சாயத்து பிரசிடென்ட் லாஸ்ட் இயர். குமார் எங்களுடைய பஞ்சாயத்து பிரசிடென்டாக இருந்தார் போன வருஷம். வாசுங்கிறது verb. டி verbs மெயின் verb வரும். வாசுங்கிறது verb. பஞ்சாயத்து பிரசிடென்டா இருந்தார். ஸ்டேட்னாலே எதை பத்தி பேசுறோம், யாரை பத்தி பேசுறோம்? குமாரை பத்தி பேசிருக்கோம். குமார் தான் சப்ஜெக்ட். டி verbs மெயின் verb-ஆ வருது. பின்னாடி வர்றது காம்ப்ளிமெண்ட். யாரை பத்தி பேசணும்? சப்ஜெக்டை பத்தி பேசணும். ஐயோ, காம்ப்ளிமெண்ட். பஞ்சாயத்து பிரசிடென்ட் யார் சொல்றோம்? குமார் தான் சொல்றோம். எஸ்விசி போட்டாச்சு. லாஸ்ட் இயர் என்னது? குமார் வாஸ் வென். எப்போ? லாஸ்ட் இயர். வென்னுங்கிற கேள்வி ஆன்சர் பண்ணது லாஸ்ட் இயர். ஆன்சர் எஸ் டி சி ஏ. எஸ்விசி ஏ. ஒரு 4-5 கொஸ்டின் நம்ம விட்டுருக்கோம். அதை நாம இப்போ பார்க்கணும். சரிங்களா? முக்கியமான எல்லாமே பார்த்தாச்சு. இனிமேல் நம்ம பார்க்க போறது அல்ட்ரா டிஃபிகல்ட்டாக கன்சிடர் பண்ணப்படுவது. எல்லாமே பார்த்தா ஐயோ இப்படி கேட்டுட்டாங்களே அப்படின்னு நடுங்கிறது தட்டி தூக்க போறோம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. இதை தாண்டி நம்மளுக்கு ஆப்ஷன் வேற இருக்கு. ஆப்ஷன் எடுத்துலாம் போட தான் செய்யலாம். ஆனால் ஆப்ஷனே இல்லாம நாம தெளிவு கான்செப்ட் கிளாரிட்டிக்காக நாம எப்படி படிக்கணும். சரியா? ரைட். The girls are studying. அஞ்சு நிமிஷத்துல முடிச்சுக்கோம். The girls are studying. சப்ஜெக்ட் girls படித்துக் கொண்டிருக்கிறார்கள். are studying சேர்த்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள் சேர்த்து படிக்கிற ஆக்ஷன் தானே பண்றாங்க. ஆறுங்கிறது verb தான். படிக்கிற ஆக்ஷனும் அவங்க பண்றாங்க. அப்ப ரெண்டுமே verb. சரிங்களா? குழந்தைகள் கேர்ள்ஸ் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா? இன்னொரு விஷயம், கிளாஸ் அட்டன் பண்றீங்க அப்படின்னா கண்டினியூஸா அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? கிளாஸ் ஆரம்பத்துல வந்துட்டு கடைசியில இதாகாத மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேலை இருந்துச்சு அப்படின்னா லைவ் அட்டன் பண்ண வேண்டாம். வீடியோ ரெக்கார்டடா இருக்கும்ல, என்ன பண்ணலாம்?
ஃப்ரீயான டைம்ல எடுத்து உட்காந்து நோட்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ற மாதிரி, நான் ஆஃப்லைன் கிளாஸ் எப்படி உட்காந்துருப்பேன் அந்த மாதிரி உட்காந்து அட்டன் பண்ணணும். அப்பதான் முழுசா பயன்படுத்த முடியும். சரியா? ஸ்விம்மிங் இஸ் மை ஹாபி. முக்கியமான கொஸ்டின். ஸ்விம்மிங் இஸ் மை ஹாபி. ஸ்விம்மிங் இஸ் மை ஹாபி. ஸ்விம்மிங் என்னுடைய ஹாபியாக இருக்கிறதுன்னு சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்விம்மிங்கிற ஆக்ஷன் இந்த சென்டென்ஸ்ல நடக்கல. அவன் நீந்தி கொண்டு இருக்கிறான்னு நான் பேசல. ஸ்விம்மிங் என்னுடைய ஹாபியாக இருக்கிறது. ஸ்விம்மிங் என்னுடைய ஹாபியாக இருக்கிறதுன்னு இருக்கிற நிலையை சொல்றோம். இதுதான் இருக்கிற நிலையை சொல்றோம். இதுதான் சரிங்களா? சென்டென்ஸ்ல எதை பத்தி பேசியிருக்கோம், யாரை பத்தி பேசியிருக்கோம்னு பார்க்கணும். அப்படிதானே? இது என்னது? ஸ்டேட் அப்படின்னா சப்ஜெக்ட் எப்படி போடணும், எதை பத்தி பேசியிருக்கோம், யாரை பத்தி பேசியிருக்கோம். ஸ்விம்மிங்கை பத்தி பேசியிருக்கோம். ஸ்விம்மிங் தான் சப்ஜெக்ட். ஸ்விம்மிங்கை பத்தி பேசியிருக்கோம். ஸ்விம்மிங் தான் சப்ஜெக்ட். ஸ்விம்மிங் தான் என்னது? சப்ஜெக்ட். இப்போ இஸ்ங்கிறது verb, ரைட்? பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வந்து, பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வந்திருக்கு. பின்னாடி வர்றது காம்ப்ளிமெண்ட். முடிஞ்சு போச்சு. பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வந்துச்சுன்னா பின்னாடி வர்றது என்னது? காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட். பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வருது. இது ஸ்டேட்டா வந்து, ஃபர்ஸ்ட் இது ஸ்டேட். எதை பத்தி பேசுறோம், யாரை பத்தி பேசுறோம், அதுதான் சப்ஜெக்ட். ஸ்விம்மிங்கை பத்தி பேசியிருக்கோம். ஸோ ஸ்விம்மிங் தான் சப்ஜெக்ட். சரியா? அடுத்தது பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வந்திருக்கு. பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பத்தி பேசும். இல்லை பின்னாடி வர்றது காம்ப்ளிமெண்ட். ரெண்டும் ஒன்று தான். பின்னாடி வர்றது காம்ப்ளிமெண்ட் நீங்க சொன்னாலும் சரிதான், பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பத்தி பேசுன்னு சொன்னாலும் இதுதான். மை ஹாபின்னு ஸ்விம்மிங்னு சொல்றோம். மை ஹாபின்னு ஸ்விம்மிங்னு சொல்றோம். வீடியோ கேம் கொஸ்டின் மட்டும் தானே விட்டுருக்கு. இது யூ மஸ்ட் ரீபே கைண்ட்னஸ் ஆல்வேஸ். அது இப்போ வேண்டாம். மாடல் ஒர்க் படிச்சதுக்கு அப்புறம் போவோம். ஏன்னா மஸ்ட் ரீபே வச்சு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. வேற ஒன்றும் இல்லை. சரியா? சின்ன சின்ன இடத்துல கூட டவுட் வரக்கூடாது. ஒரு பிசிறு கூட இருக்கக்கூடாது. தெல்ல தெளிவா கிறிஸ்டல் கிளியர், கண்ணாடி மாதிரி கிளியரா இருக்கும். சரியா? வீடியோ கேம்ஸ் சப்ஜெக்ட். வீடியோ கேம்ஸ் சில்ட்ரனை பிஸியாக வச்சிருக்கு. வீடியோ கேம்ஸ் சில்ட்ரனை பிஸியாக வச்சிருக்கு. கீப்புங்கிறது வச்சிருக்குது, கீப் பண்ணியிருக்கு. கீப் ஹூம் சில்ட்ரன் ஆப்ஜெக்ட். கீப் ஹூம் சில்ட்ரன் ஆப்ஜெக்ட். இந்த பிஸிங்கிறது யாரை பத்தி சொல்லுது? குழந்தைகளை பத்தி சொல்லுது. சில்ட்ரனை பத்தி சொல்லுது. காம்ப்ளிமெண்ட். ஆப்ஜெக்டை பத்தி பேசுற காம்ப்ளிமெண்ட். டெஃபினிஷன் தெல்ல தெளிவா இருக்கும். பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வந்தா காம்ப்ளிமெண்ட். பின்னாடி பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வந்தா காம்ப்ளிமெண்ட். சப்ஜெக்டை பத்தி பேசினா காம்ப்ளிமெண்ட். ஆப்ஜெக்டை பத்தி பேசினா காம்ப்ளிமெண்ட். என்ன பண்ணுது இந்த வார்த்தை? ஆப்ஜெக்டை பத்தி பேசுது, காம்ப்ளிமெண்ட். ஆப்ஜெக்டை பத்தி பேசினா அது காம்ப்ளிமெண்ட். சரியா? அடுத்து ரைட்டிங் மேக்ஸ் ஒன் a complete man. ஆன்சர் போடுங்க பாப்போம். ரைட்டிங் மேக்ஸ் ஒன் a complete man. ரைட்டிங் ஒருத்தனை ஒரு மனுஷனை ஒரு ஒன்னுனா ஒன் மேன், ஒரு மனுஷன் சொல்றான். ரைட்டிங் ஒருத்தனை முழு மனிதனாக மாற்றுகிறது. ரைட்டிங் ஒரு மனிதனை முழு மனிதனாக மாற்றுகிறது அப்படின்னு சொல்றேன். ரைட்டிங் ஒரு மனுஷனை முழு மனுஷனா மாத்துது. மாத்துறது தான் verb. மேக் பண்ணுது இல்ல மாத்துது, இது verb. ரைட்டிங்கிறது என்னது? சப்ஜெக்ட். ரைட்டிங்கிறது சப்ஜெக்ட், மேக்ஸ்ங்கிறது verb. ரைட்டிங்கிறது சப்ஜெக்ட், மேக்ஸ்ங்கிறது verb. சரிங்களா? ரைட்டிங் தானே மேக் பண்ணுது. ரைட்டிங் தான் என்ன பண்ணுது? மேக் பண்ணுது. மேக் பண்றது தான் ஆக்ஷன். எழுதுற ஆக்ஷன் வரல இந்த சென்டென்ஸ்ல. சென்டென்ஸ்ல எழுதுற ஆக்ஷன் வரல. எழுதுறது எப்படி மாத்துதுங்கிறது தான் வருது. எழுதுறது எப்படி மாத்துது, எழுதுறது மாத்துது.
மாத்துறது தான் verb, ரைட்டிங்கிறது சப்ஜெக்ட். ரைட்டிங் மேக்ஸ் whom, ஒருத்தனை. ரைட்டிங் மேக்ஸ் whom, ரைட்டிங் யார, ஒருத்தனை. இது என்னது, ஆப்ஜெக்ட். இது verb, இது சப்ஜெக்ட். ரைட்டிங் ஒருத்தனை, ரைட்டிங் ஒருத்தனை எப்படி மாத்துது, முழு மனிதனாக மாத்து. ரைட்டிங் ஒருத்தனை மாத்துது, எப்படி மாத்துது, முழு மனுஷனா. ரைட். இந்த முழு மனுஷனா, இந்த முழு மனுஷன் இருக்குல்ல, இது வேற ஒரு ஆளா இல்ல இதே இந்த ஒருத்தன் தான்? இந்த முழு மனுஷங்கிறது இவருதானா, இவருதானா? முழு மனுஷனா யாரதான் மாத்துது, இவரதான் மாத்துது. முழு மனுஷனா யார மாத்துது, இவரதான் மாத்துது. அப்ப இதுக்கு பேரு காம்ப்ளிமெண்ட். நான் முழு மனுஷன் வேற ஒருத்தனை சொல்லல, ரைட்டிங் ஒருத்தனை முழு மனுஷனா மாத்துது. இந்த ஒருத்தன், ரைட்டிங் ஒருத்தனை, இந்த ஒருத்தனை தான் முழு மனிதனாக மாத்துது. முழு மனுஷங்கிறது வேற ஒரு ஆள் கிடையாது, இந்த ஒருத்தனை தான் முழுசா மாத்துதுன்னு சொல்ல வாரோம். இந்த கம்ப்ளீட் மேனுங்கிறது இந்த ஒருத்தனை, இந்த ஒன்னை பத்தி பேசுது, ஆப்ஜெக்ட பத்தி பேசுது. காம்ப்ளிமெண்ட். சரி, கிளாஸை முடிச்சிட்டோம், படிச்சு முடிச்சிட்டோம். டவுட் இருந்துச்சுன்னா கவலையே படாதீங்க. எத்தனை டவுட்னாலும் நான் கிளியர் பண்றேன். டவுட்டுக்கு தனி கிளாஸ் கூட நம்ம போடுவோம். கீழே கமெண்ட் பண்ணுங்க. கிளாஸை திரும்பி பாருங்க. ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். 2வது தடவை திரும்பி பாருங்க. தயவு செஞ்சு பாருங்க. சரிங்களா? ஒரு 2 தடவை திரும்ப வர்றீங்கன்னா 3 என்ற ஜென்ரலா ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது. ஒரு தடவை பார்க்கறத விட, ஒரு தடவை கேட்கறத விட 2 தடவை 3 தடவை கேட்கறது நல்லா தெளிவா இருக்கு சார்னு சொல்லுவோம். ஆஃப்லைன் கிளாஸ் நீங்க என்கிட்ட வந்தீங்கன்னாலும் இதே கிளாஸ் 2 தடவை நான் எடுப்பேன். ஒரு தடவை இல்லை, 2 தடவை எடுப்பேன், புரியணும் அப்படிங்கிறதுக்கா. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை பாருங்க, திரும்பி பாருங்க, புரியுற வரைக்கும் பாருங்க. புரியலைன்னா டவுட்டு கேளுங்க, பயப்படாதீங்க. இங்கிலீஷ் தெளிவா அழகா இருக்கும். சரிங்களா? கண்டிப்பா நாம தூக்குறோம், ஸ்கோர் பண்றோம். சரிங்களா? இங்கிலீஷ் தெளிவா இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இருக்காது. பயப்படாதீங்க, கேரண்டி நான் தரேன். சரிங்களா? கிராமருக்கு பயப்படவே வேண்டாம். படிக்கிறது கூட எங்க இருந்து கேள்வி வரும் எல்லாமே சொல்லிடும். பயப்படாம படிங்க. கான்செப்ட் விரும்பி படிங்க. நல்லா இருக்கும், அழகா இருக்கும், நல்லா இருக்கும். கிளாஸுடைய ரிவ்யூ, கிளாஸுடைய டவுட் எல்லாமே தைரியமாக கீழே கமெண்ட் பண்ணலாம். நன்றி.